கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்ச் 3. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, உலகை அசைக்கும் பலத்த அணி. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். மத்தேயு 18:20. கிறிஸ்துவ நண்பர்களே, ஒரு திறமைசாலியுடைய வெற்றி அவனை மட்டும் அடையாளப்படுத்தும். ஆனால் ஒரு அணியாக களத்தில் இறங்கும் போது ஒரு தேசத்தையே குடும்பத்தையே பிரதிபலிக்கும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் ஒன்றோ இரண்டோ பேர் தேவனுடைய நாமத்தினாலே ஒரு அணியாக ஒருமனப்பட்டு செயலில் களம் இறங்கினால் வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி சமுதாயத்திற்கே மிகப்பெரிய மாற்றமாக அமையும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது பழமொழி. அப்படியே நாம் ஒரு மனதோடும் மிகுந்த ஐக்கியத்தோடும் அன்போடும் செயல்பட்டால் தேவன் நம் மத்தியில் இறங்கி வருகிறார். உங்கள் வீடுகளில் உள்ள அனைவரும் சேர்ந்து ஒன்றுபட்டு ஜெபித்தால் தேவன் அந்த இடத்தில் கடந்து வந்து தம் நாம மகிமைக்காக பதிலளிப்பார். வேதாகமத்தில் ஒரு தேடல். வேதாகமத்தில் அநேக மாமனிதர்கள் ஒன்றுபட்டு பெரிய செயல்களையும் சாதனைகளையும் புரிந்துள்ளனர். தானியேலும் 3 நண்பர்களுமாய் தேவனுக்கென்று ஒன்றுபட்டு சாட்சியாக வாழ்ந்துள்ளனர். இயேசுவும் 3 சீஷர்களுமாய் ஒன்றுபட்டு அடிக்கடி ஜெபித்து வந்தார்கள். 4 நண்பர்கள் சேர்ந்து கூரையை பிரித்து திமிர்வாதக்காரனை இயேசுவிடம் கொண்டு வந்து சுகத்தை அவனுக்கு பெற்று கொடுத்தார்கள். 4 ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நின்றபோது தடையாக நின்ற யோர்தான் நதி குவியலாக பிரிந்து நின்றது. 4 குஷ்டரோகிகள் சேர்ந்து பஞ்சத்திலிருந்து தேசம் விடுவிக்கப்பட்டது என்று நற்செய்தியை அறிவித்தார்கள். நாமும் நண்பர்களோடு குடும்பத்தாரோடும் சேர்ந்து ஒன்றுபட்டு தேவ நாமத்தில் கூடுகிறோமா, ஜெபிக்கிறோமா, சாட்சியாக வாழ்கிறோமா, ஆத்தும ஆதாயம் செய்கிறோமா, நற்செய்தியை அறிவிக்கிறோமா என்பதை நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவ பெருமக்களே, தேவ நாமத்தினால் ஒன்று சேருங்கள். தேவனையே களத்தில் இறக்கிடுங்கள். உலகையே அசைத்திடுங்கள். பலத்த அணியாய் அணிவகுத்திடுங்கள். ஆமேன்.